விஜயும் குழந்தையும் வந்து வெளியே போகிறாங்க. சரி அவங்க போயிட்டாங்க 2 பேரும். இப்போ நம்ம போயிட்டு காவேரி வீட்ல பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சித்தி, சித்தப்பா, தாத்தாலாம் விஜய்க்கு தெரிய வேணாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்டோன்னே, விஜய் என்ன மறுக்கவா போகிறான், அவனுக்கு சந்தோஷம் தானே, நம்ம போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேறு எதுக்கு வந்திருக்கோம் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பூ பழவத்தில் பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து சாரதாவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. என்ன சாரதா ஒன்றும் புரியலையா உனக்கு? விஜய்க்கு சம்மந்தம் பேச தான் வந்திருக்கோம் உன் பொண்ணு அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே, எப்போ காவேரிக்கு வந்து ஞாபகம் வருது, எப்போ குழந்தையோட பிரச்சனை தீருது, நேற்று அவ்வளோ பிரச்சனை நடந்தது உனக்கே தெரியும்ல சாரதா. அப்போது குழந்தை எவ்வளோ தவிச்சு போயிட்டா, நைட்டு காவேரி இருந்ததால் தான் குழந்தை நல்லபடி தூங்கினா. அம்மாவோட அரவணைப்பு மாதிரி எதுவுமே வராது உனக்கு ஒரு தெரியும்ல சாரதா அப்படின்னோடனே, எனக்கும் அதுதான் தோணுது, சீக்கிரமாகவே காவேரிக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு தோணுது. ஞாபகம் வரும்போது வரட்டும், ஆனால் இப்போ வந்து குழந்தைங்க தவிக்கிறது எங்களால் பார்க்க முடியல, அதான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு. என்ன முடிவு அப்படின்னோடனே, வேறு என்ன, காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. இதுக்கு காவேரி சம்மதிப்பாளான்னு தெரியலையே. இங்கே பாரு சாரதா, நீ சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ரொம்ப நாள்லாம் கழிக்க முடியாதுல்ல, நீயே சொல்லு, உன் பேத்தி வந்து கஷ்டப்படுறத நீ பாப்பியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அதுங்க இல்லையா, அது வந்து நீ தாம்மா அந்த பொண்ணுக்கு புரிய வச்சு எப்படியாவது வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலாம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் விரும்ப ஆரம்பிச்சிட போகிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சேர்ந்து நல்லபடி வாழ்ந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஐயா, எப்படி காவேரி கிட்ட எதையாவது சொல்லி நீ சம்மதிக்குதாம்மா வைக்கணும், வேறு வழி இல்லை. நல்லபடி நீ முடிக்கணுமா. சரி நாங்கள் கிளம்புறோம், நல்லபடி பேசி எந்த நாள்னு குறித்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சாரதா. அடுத்து வந்து காவேரி வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்து சாரதா யோசிக்கும் போது, காவேரி வந்தோடனே ஆல்ரெடி காவேரி பொண்ணு பார்த்து வந்தவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து காவேரி வந்து, என்னம்மா இவங்க மறுபடியும் வந்திருக்காங்க, இவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னோடனே, சரிடி நான் பேசிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போய் பேசுகிறாங்க. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க, ஆல்ரெடி அவளுக்கு வந்து இன்னொரு பையனை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, நாங்கள் தான் ரொம்ப லேட் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அம்மா நீ சூப்பர் ஐடியா பண்ணம்மா, இவங்க சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு சம்மந்தம் நீ வந்து நல்ல ஐடியா ஒன்று பண்ண, முன்னாடியே வந்து கல்யாணம் வந்து ஒருத்தவங்களை பேசி முடிச்சிட்டோன்னு சொன்ன பாரு, கரெக்டுமா அப்படின்றாங்க. ஆமாடி அவங்ககிட்ட சொன்னேன், இன்னொருத்தர் பேசி முடிச்சிட்டோன்னு அப்படின்னோடனே, கரெக்டாக தான்மா சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. இவ்வளோ சூப்பரான பொய் சொல்லியிருக்கியம்மா. டி பொய்யெல்லாம் சொல்லலடி, நான் உண்மையாக தான் சொன்னேன். என்னம்மா சொல்கிற, அந்த இன்னொரு சம்மந்தம் யார் அப்படின்னோடனே, வேறு யார், விஜய் தம்பி தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ உளர்ற, விஜய் சாரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவருக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி குழந்தை இருக்குது. அது மட்டுமா, அவங்க ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு தான் இருக்காரு, 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதில் நான் வேறு வந்து என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையாண்டி, நான் கேட்டுட்டேன்டி, அந்த தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சாண்டி, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையாண்டி, அதனால தான் அம்மா இங்கே பாருமா, எனக்கு இதில் சொல்லி கூட விருப்பம் இல்லை, நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், அப்போது உன் பொண்ணை வந்து 2ஆம் தரமாக இருக்கவங்களுக்கு கொடுக்க போறியா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் வந்து கல்யாணம் ஆகாதவ என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, உன்னெல்லாம் என்னம்மா பண்ணுறது, நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு எனக்கு யோசிக்க தோணுது, ஏடி இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, வேற என்ன சொல்கிறது, யாருமே இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, தான் பொண்ணை கல்யாணம் ஆனவருக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் நீ கொஞ்சம் கூட ஈவி இருக்கலாமே, இப்படி பேசுகிறேம்மா என்கிட்ட, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா உன் கதை என்னன்னு, நீ எல்லாம் இப்படி என்னை பற்றி யோசிப்பியா, நான் நினச்சாவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, இல்லைம்மா எனக்கு இதில் கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லிவிடு எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அதுவும் அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடு, அவருக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்குது, அவங்க கூட சேர்த்து வைக்கிற வழியை பார்க்க சொல்லு, ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க, என்ன குடும்பம் அதெல்லாம், காவேரி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீங்கள் தாம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் இஷ்டம் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணால் அவரை பற்றி யோசிப்பீங்களா, அவங்க யோசிப்பாங்களா, நான் விஜய் என்னமோ நினச்சேன், ஆனால் அவரும் சராசரி ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டாரு, எல்லாம் என் தலை எழுத்து, அவங்க கூட போய் நான் பழகின பாரு, இதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி நான் பழகவே மாட்டேன், திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சாரதா. இப்போ என்ன பண்ணுறது, இவளை எப்படி சரி பண்ணுறது, இவகிட்ட உண்மையும் சொல்ல முடியாமல் அதே டைமில் வந்து இவளை சம்மதிக்க வைக்க முடியாமல் நான் படுற பாடு ஒரு பாடு, எப்படி இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே, இங்கே வந்து விஜய் கிட்ட அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு பேசிட்டு வந்திருக்கோம், கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே தாத்தா, ஏன் தாத்தா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறாரு.